என்னை பொறுத்தவரை இந்த முறை வந்து திமுகவிற்கு எதிர்ப்பலை மிக அதிகமாக இருக்கிறது. எங்கேயோ கொடுக்குறாங்க இவர் அந்த 8,000 ரூபா கூப்பன். அது வந்து டுபாகூர்னு சென்னை பாஷையில் சொல்லுவாங்க. அதாவது பொய்யான ஒரு தலித் பெண் இறந்திருக்கு. அதுதாங்க, அங்கே தான் வர்றேன் நான். முதல்ல அந்த கூப்பன்ங்கிறது அது எவ்வளோ பெரிய மோசடிங்கிறது முதல்ல சொல்கிறேன். கூட விளக்கம் கொடுத்தாங்க சார் கனிமொழி. நாங்க வந்ததும் 500 கடைகளை மூடிட்டோம், சொன்னதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு. 500 கடைகளை மூடிட்டோம், ஆனால் வந்து FL1 FL2ன்னு சொல்லி ஒரு 5000 கடைகளை வந்து சட்டவிரோதமாக திறந்து விட்டுட்டோம். அரசியல்வாதின்னா ஊழலாக தான் இருப்பான் அப்படின்னு ஒரு அதை வந்து ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மைக்கு சென்று விடுகிறார்கள். அது சரியோ தவறோ அந்த மாதிரி போயிடுறாங்க. ஆனால் இந்த பெண்களின் பாதுகாப்பு, 2 வயது குழந்தைக்கும் பாதுகாப்பு இல்லை. வீட்டுக்குள்ளே இருக்கிற பெண்ணு மாடியில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்க பரீட்சைக்கு அப்படி வந்து ஒரு எந்த விதத்திலும் காட்டில் போய் பழம் பறிக்க போன 80 வயது மூதாட்டிக்கும் வந்து பாலியல் ரீதியில் வந்து தொல்லை, இதெல்லாம் வரும்பொழுது அந்த வெறுப்பலை அதிகமாகிறது. யாரோ ஒருத்தர் 2 பேர் கருப்பு கொடி காட்டினாங்க, அந்த மாதிரி வந்து ஒரு கட்சி பாட்டுறது அப்படி இல்லை. வழிமறித்து சாலை மறியல் செய்து கருப்பு கொடி காட்டியிருக்கிறார்கள். அப்போது இதெல்லாம் பார்க்கும் பொழுது அதான் நான் உங்களுக்கு சொன்னேன், திமுக அணி இந்த முறை மறுபடியும் திமுக கூட்டணியோ திமுகவோ ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாகும். சரி, இப்போ தேர்தலுக்கு இன்னும் ஓட்டு போடுவதற்கு நாட்கள் வந்து விரல் விட்டு எண்ணக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ வந்து 4 முனை போட்டி உறுதியாயிடுச்சு. யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. எந்தெந்த கட்சிகள் தங்களுடைய பலத்தை எந்த அளவுக்கு காட்ட போகிறாங்க, வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குன்றத நம்ம ஒரு கணிப்பு ரீதியாக ஒரு முழுமையான ஆய்வாக கொடுத்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். முதல்ல திமுக, அவங்க தான் ஆளும் கட்சியாக இருக்காங்க. அவங்களுக்கு இந்த வாய்ப்பு இந்த முறை தேர்தலில் எந்த அளவுக்கு இருக்குது சார் மக்கள் மத்தியில்? திமுகவை பொறுத்தவரை அவர்கள் வந்து ஒரு மெகா கூட்டணி, 25 கட்சிகள் சேர்ந்த கூட்டணி, மெகா கூட்டணி. என்னை பொறுத்தவரை வந்து எவ்வளவு பேர் எத்தனை கட்சிகள் ஒரு கூட்டணியில் இருக்கிறது என்பதை பொறுத்து அது வந்து மெகா கூட்டணி அப்படிங்கிறத நான் நம்பலை. நீங்கள் வந்து அந்த கட்சிகளுடைய வலிமை என்ன, மக்களுடைய கருத்தோட்டம் அந்த கட்சிகளுக்கு பற்றி எப்படி இருக்குது, அதுதான் வந்து முக்கியமே தவிர இவர் 25 கட்சி வச்சுக்கிட்டு ஒருத்தர் வந்து மெகா கூட்டணின்னு சொல்லி அது வித்தியாசமாக இருக்கலாம். 4 கட்சி மட்டும் கூட்டணி இருந்து இன்னொரு இதை விட வலிமையாக இருக்கலாம். ஸோ அது அந்த 25 அப்படிங்கிற நம்பர்லாம் வந்து சும்மா அந்த வெளியில் அந்த விளம்பர அரசியலுக்காக. என்னை பொறுத்தவரை இந்த முறை வந்து திமுகவிற்கு எதிர்ப்பலை மிக அதிகமாக இருக்கிறது. நேற்று கூட பார்த்தீங்கன்னா, நேற்று 2 நாளைக்கு முன்னால் இங்கே ஒரு வீட்டில் மாடியில் படிச்சுட்டு இருந்த ஒரு பெண் 12ஆம் வகுப்பு மாணவி. அந்த மாணவி வீட்டில் வந்து எகிரி குதித்து மாடிக்கு போய் ராத்திரி 10:30 மணிக்கு கஞ்சா போதையில் 3 இளைஞர்கள் பாலியல் அத்துமீறல் செய்து அந்த பட்டாக்கத்தியால் அங்கங்கே வெட்டி உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். அதாவது இது வந்து ஒரு உதாரணமாக தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பாத்திரம் எங்கேயோ கொடுக்குறாங்க இவர் அந்த 8,000 ரூபா கூப்பன். அது வந்து டுபாகூர்னு சென்னை பாஷையில் சொல்லுவாங்க. அதாவது பொய்யான ஒரு தலித் பெண் இறந்திருக்கு. அதுதாங்க, அங்கே தான் வர்றேன் நான். முதல்ல அந்த கூப்பன்ங்கிறது அது எவ்வளோ பெரிய மோசடிங்கிறது முதல்ல சொல்கிறேன். திமுக மறுபடியும் ஆட்சி அமைத்தால் அப்பொழுது இந்த அரசு இலவச கூப்பன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல அதுக்கு திமுக அதாவது சொல்லுவாங்க, அடியேன்னு கூப்பிட்றதுக்கு வந்து பொண்டாட்டியை காணுமா, ஆம்பளை குழந்தை பிறந்தா அருணாச்சலன்னு பேர் வைக்கிறேன்னு ஒத்துக்கிட்டாங்களாம் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணாங்களாம். அது மாதிரி இன்னும் தேர்தலையே ஜெயிக்கலை. தேர்தலில் ஜெயிச்சு நீங்கள் பெரும்பான்மை பெற்று, தேவையான பெரும்பான்மை பெற்று அரசு ஆட்சி அமைக்க வேண்டும். ஆட்சி அமைத்தாலுமே நீட் தேர்வை இது முதல்ல அதுதான் நாங்கள் கைத்து போடுவோம், மதுக்கடைகளை மூடுவோம், கைத்து போடுவோம். நாங்கள் பாவம் பேனால் 5 வருஷமாக இங்க் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. திமுகவில் போட்டிருப்பாங்கல்ல, கனிமொழி அவர்கள் பேசினார்கள், உதயநிதி பேசினார், ஸ்டாலின் எல்லாருமே பேசினார். நேற்று கூட விளக்கம் கொடுத்தாங்க சார் கனிமொழி. நாங்கள் வந்ததும் 500 கடைகளை மூடிட்டோம், சொன்னதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு. 500 கடைகளை மூடிட்டோம், ஆனால் வந்து FL1 FL2ன்னு சொல்லி ஒரு 5000 கடைகளை வந்து
சட்டவிரோதமாக திறந்து விட்டுட்டோம், இந்த 500 கடையில் விற்கிறத விட அங்கே இன்னும் அதிகமாக விற்கிது அப்படிங்கிறத அவங்க சொல்லலை, அது மக்களுக்கு தெரியுது. அவங்க அப்படி தான் ஏதோ ஒரு சாக்கு சொல்லணும்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அதாவது குற்றங்கள் வந்து தொடர்ந்து 8900 கொலைகள் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க போன ஒரு வருஷத்தில் மட்டும். அதுக்கப்புறம் வந்து பாலியல் குற்றங்கள் இருக்குது. அதில் வந்து போக்சோ குற்றங்கள் 30,000க்கு மேலே சொல்கிறாங்க, 30,000 to 40,000. இது வந்து இதுவரை திமுக ஆட்சியிலேயே கூட இதுக்கு முன்னால் உள்ள திமுக அவங்க இது 6வது முறை ஆட்சி, 5 முறை ஆட்சியில் கூட இவ்வளோ மோசமாக இருந்ததில்லை. திமுக ஆட்சியில் மோசமாக இருந்திருக்குன்னு நீங்கள் சொன்னால் கூட இவ்வளவு மோசமாக ஆனது இந்த 2021, 2021-26 தான். இந்த கோபம் அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கூப்பன் சொன்னீங்க இல்லையா, இந்த கூப்பன் வந்து தேர்தல் ஆணையமே இப்போ சொல்லிடுச்சு. அந்த கூப்பன் வந்து உங்களுடைய வாக்குறுதியில் வர்றதுக்கு நீங்கள் டிஜிட்டலாக அதை வந்து நீங்கள் கன்வே பண்ணலாம், நாங்கள் வந்து பர்மிஷன் கொடுத்தோமே தவிர கூப்பன் மாதிரிகளை போட்டு மக்களிடையே கொடுப்பதற்கு உங்களுக்கு எந்த விதமான அனுமதியும் கொடுக்கப்படவில்லை, அது வந்து சட்டவிரோதம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் அறிவிப்பு கொடுத்துருச்சு. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, சும்மா பேருக்கு வந்து அந்த வாக்குறுதியில் அதை சேர்த்துட்டு தேர்தல் ஆணையம் வந்து வாக்குறுதி தானே, அது சட்ட விரோதமாக எதுவும் இல்லைன்னா தேர்தல் ஆணையம் வந்து இதுக்கு நிதி எங்கேருந்து வருது, நீங்கள் உங்கள்கிட்ட பணம் இருக்கா இல்லையா, அதோடைய வேலை, தேர்தல் ஆணையத்துடைய வேலை இல்லை. அப்போது அதை அப்ரூவ் பண்ணதை வச்சுக்கிட்டு அப்போ திட்டமிட்டே இந்த மோசடி செய்யப்பட்டிருக்கிறது. சும்மா வந்து அதில் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு அந்த அப்ரூவலை வச்சுக்கிட்டு மாதிரியாக பார்த்து எல்லாருக்கும் விநியோகம் பண்ணிட்டாங்க. மக்கள் வந்து பாமர மக்களுக்கு படிப்பறிவு இல்லாத மக்கள், இல்லை பக்குவம் இல்லாத மக்கள், நம்பி ஏமாந்து போகக்கூடியவர்கள் எல்லாருக்குமே 8000 ரூபாய்க்கு ஏதோ ஒரு பொருள் கிடைக்கிதுன்னா ஆசை தான். அது பேராசைனா கூட ஆசை தான். அது உடனடியாக வந்து அவர்கள் கடைக்கெல்லாம் போய் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஏன்னா அந்த உள்ளூரில் கேட்டால் எந்த கடையில் போய் வாங்கிக்கலாம், அந்த கடையில் வாங்கிக்கலாம், இந்த 4 பேர் பிரபலமாக உள்ள கடைகள் பேரையும் சொல்லிட்டு வந்துடுறாங்க. அவங்ககிட்ட போய் கேட்டால் சிரிக்கிறான். அரசு ஒரு கூப்பன் கொடுக்கும், அப்போ அதில் அரசு முத்திரை இருக்கணும், அதை எடுத்துகிட்டு வாங்க. அது என்னைக்கு அவங்களுக்கு தெரியாதா, இந்த தேர்தல் வாக்குறுதிகளில் எவ்வளோ வந்து வரும்ன்றது அவங்கள வியாபாரிகளுக்கும் பழக்கம் தானே. வரும்போது அது என்ன, ஏன்னா இது மட்டும் இல்லை, அது வந்தால் வந்து கொடுத்துடணுன்னு இல்லை, அது வந்து எப்படி அவனுக்கு பணம் திரும்பி வரும், அதில் எவ்வளோ திரும்பி வரும், டிஸ்கவுண்ட் எதாவது இருக்குமா, அது விலையில் எதாவது அட்ஜஸ்ட் பண்ணணுமா, இதில் பல வியாபார தந்திரங்கள் இருக்கும். இந்த மாதிரி போய் மக்கள் ஏமாந்து வந்தார். அந்த மாதிரி அந்த கூப்பன் கொடுக்கறதுல மட்டும் இல்லாமல் பாத்திரங்கள் கொடுத்திருக்கிறார்கள், இலவச பாத்திரங்கள், ஏதோ தூக்கு பூஜா ஏதாவது வீட்டுக்கு சமையலுக்கு உபயோகப்படும் அந்த பாத்திரங்கள்லாம் அந்த தெருவில் மற்றவனுக்கெல்லாம் கொடுத்துட்டாங்க. அந்த குறிப்பிட்ட வீட்டுக்கு ஏதோ விட்டு போச்சு, அந்த சமயத்தில் அவங்க வீடு பூட்டி இருந்ததா இருக்கும். சிந்துஜா என்ற அந்த பட்டியல் சமூகத்தை சேர்ந்த அந்த பெண் வந்து அது எப்போவுமே நமக்கு யாருக்குமே கொடுக்கலன்னா பரவாயில்ல, பக்கத்து வீட்டுக்கு எழுத்து வீட்டுக்கு கொடுத்துட்டாங்க, நமக்கு கொடுக்கலன்னா அது ஒரு மனித இயல்பு. நமக்கு வந்து ஐயோ அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க நமக்கு கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி இவங்க போய் அந்த திமுக அந்த நிர்வாகிகள்கிட்ட வந்து அந்த உள்ளூர் நிர்வாகிகளிடம் மறுபடியும் தொந்தரவு பண்ணி கேட்டிருக்காங்க. கொடுத்துட்டு ஆனால் கொஞ்சம் அதை ஒரு சின்ன பெண் என்பதால் வந்து பருவ பெண் அப்படின்றதுனால கொஞ்சம் கொச்சையாக பேசியிருக்கிறார்கள். இதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க வந்து தெருவில் வரும்போதெல்லாம் வந்து ரொம்பவும் ஆபாசமாக பேசியிருக்கிறார்கள். உனக்கு இன்னும் கூட 4 பாத்திரம் தர்றேன், நீ என் கூட வரியா, அந்த மாதிரி பேசுவதற்கே கொச்சையாக இருக்கக்கூடிய அந்த மாதிரி ரொம்ப அசிங்கமாக பேசியிருக்காங்க. அதை வீட்டில் வந்து அவங்க பெற்றோர்கிட்ட சொன்னால் பெற்றோர் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி பேசுகிற இளைஞர்கள் அப்படின்னு சொல்ல அது வந்து உண்மையிலேயே ரவுடித்தனமான அயோக்கியத்தனமான பேச்சுகள், ஆபாசமான பேச்சுகள். அவங்கக்கிட்ட போய் நடுராத்திரியில் போய் அனாவசியமாக வம்பு வச்சுக்க வேணான்ட்டு காலையில் பேசிக்கலாம், பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த பெண் அந்த அவமானம் தாங்காமல் தூக்கு மாட்டிக்கொண்டு இப்போது இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ 2 நாள் 3 நாள் கூட நடந்துக்கிட்டு இருக்கு. இது நீங்கள் கடந்த பல மாதங்களாக தினமும் வந்து ஒரு பத்திரிகைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டியல் போட்டு எந்தெந்த மாவட்டத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இன்றைக்கி நடந்திருக்குன்னு சொல்கிற அளவுக்கு, சிறுமிகளுக்கு எதிராக மூதாட்டிகளுக்கு இப்படியெல்லாம் வந்து பட்டியல் வரும்பொழுது தேர்தல் நெருங்குற சமயத்திலேயாவது கொஞ்சம் அடக்கி வாசிக்கலான்னா அதுவும் இல்லை. அப்போது இந்த மக்களுடைய எதிர்ப்பலை என்பது முழுமையாக திமுக மீது அந்த கோபம், கிட்டத்தட்ட 30 இடத்துல வந்து திமுக வேட்பாளர்கள் சிட்டிங் அமைச்சர்கள் உட்பட விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
30 இடங்களில் வேறு மாவட்டங்களில், ஒரு மாவட்டத்திலையும் ஒரு கிராமத்தில் ஒரு இடத்துல. இது இஸ்லாமிய பெண்கள் வந்து திமுக வேட்பாளர்களை விரட்டி அடித்து இருக்கிறார்கள். நான் இஸ்லாமியர்கள் தனிப்படுத்தி சொல்வது வந்து தவறாக நினைக்க வேணாம். அவங்களுடைய ஓட்டுகள், ஏன்னா வழக்கமாக வந்து திமுக வந்து சிறுபான்மை ஓட்டு தான் வந்து அவங்களுடைய கோர் ஓட் பேங்க். அதில் இப்போ வந்து சேதம் வந்திருக்கிறது. இஸ்லாமிய பெண்களை நீங்கள் எங்களுடைய இஸ்லாமியர்களுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள், வேஷம் போட்டிருக்கிறீர்கள், நீங்கள் ஒன்றும் செய்யல, வராதிங்க, எங்கள் ஏரியாக்குள்ளே வராதிங்க அப்படின்னு இஸ்லாமிய பெண்களோட வீடியோலாம் பார்க்குறோம். இந்த எதிர்ப்பலை வெறுப்பலை, இது எதிர்ப்பலைன்னு சொல்கிறத விட ஒரு வார்த்தை அதிகமாக சொல்லலாம், வெறுப்பலை. ஏன்னா அந்த பெண்கள் பாதுகாப்புன்னு வரும்போது தான் அந்த வெறுப்பலை வரும். இந்த ஊழல் வந்ததுன்னா உங்களுக்கு எதிர்ப்பலை வரும். ஒரு கட்டத்தில் வந்து மக்கள் வந்து அரசியல்வாதினா ஊழலாக தான் இருப்பான் அப்படின்னு அதை வந்து ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மைக்கு சென்று விடுகிறார்கள். அது சரியோ தவறோ அந்த மாதிரி போயிடுறாங்க. ஆனால் இந்த பெண்களின் பாதுகாப்பு, 2 வயது குழந்தைக்கும் பாதுகாப்பு இல்லை, வீட்டுக்குள்ளே இருக்கிற பெண்ணு மாடியில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கு பரீட்சைக்கு, அப்படி வந்து ஒரு எந்த விதத்திலும் காட்டில் போய் பழம் பறிக்க போன 80 வயது மூதாட்டிக்கும் வந்து பாலியல் ரீதியில் வந்து தொல்லை, இதெல்லாம் வரும்பொழுது அந்த வெறுப்பலை அதிகமாகிறது. அந்த வெறுப்பலையை வைத்து என்னுடைய கணிப்பில் இந்த முறை திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பு இல்லை என்பதே என்னுடைய கருத்து. அப்போது திமுக ஆட்சிக்கு வர இயலவில்லை. திமுக கூட்டணி, திமுக கூட்டணியில் நீங்கள் தனியாக பார்த்தீங்கன்னா அதை பிரித்து பார்க்கணுன்னா காங்கிரஸ் இல்லை சார். இப்போ இவங்களே ஒரு 176 தனித்து போட்டிடுறாங்கல்ல சார். இப்போ அதில் எவ்வளோ ஒரு தோராயமாக இவங்க 60 சீட்டு வாங்குவாங்க. 60 தானே சார்? ஆமாம், பாதிக்கு பாதி. 60லிருந்து ஒரு, அதாவது அந்த 60லேருந்து 70 அந்த ரேஞ்சில் வந்து வாங்குவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தது காங்கிரஸ் 28 நிற்கிறாங்க இல்லையா. 2 அல்லது 3 தேர்னா ரொம்ப சந்தோஷம். நான் சொல்வது உங்களுக்கு வந்து பேரதிர்ச்சியாக இருக்கலாம், ஆனால் அதான் நடக்க போகுது. இல்லை சார், அப்போ காங்கிரஸே அடியோடு அழிஞ்சிடுமா சார் தமிழ்நாட்டில்? மற்ற மாநிலங்களில் நிறைய அழிஞ்சு போச்சு. இப்போ தமிழ்நாட்டிலையும் அழியணும்னு இருந்தால் அதை யார் காப்பாற்ற முடியும்? அதனால் வந்து 28ல் 2 அல்லது 3 இதுதான் வெற்றி வாய்ப்பு. இது எனக்கு கிடைத்த தகவல். நான் இது வந்து ஏதோ ஜோசியெல்லாம் ஒன்றும் சொல்லலை, நான் ஜோசியனும் கிடையாது. எனக்கு வந்த தகவல்கள் ஆங்காங்கு அதை வைத்து கொண்டு ஒரு கணிப்புகள். இது உங்களுக்கு அது காங்கிரஸ் விசிக 8 தொகுதியில் நிற்கிறாங்க, 2 பொது தொகுதி உட்பட. விசிக இந்த தடவை முற்றுமாக ஒரு மிகப்பெரிய ஒரு படுதோல்வியை, இதுவரை சந்திக்காத ஒரு படுதோல்வியை சந்திக்கக்கூடிய ஒரு தேர்தலாக 2026 அமையும் சார். அதாவது அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதிகமாக தமிழகத்தில் வாழக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ எப்படி சார் ஒரு உங்களுக்கு விளக்கணும்னா, எங்கே அதிகமாக வந்து அவங்க இருக்காங்க? வட மாவட்டம். ஆமாம். ஏன்னா விசிக என்றால் சும்மா சொல்லலாம், அதில் எல்லா சாதியினரும் இருக்காங்க. ஆளூர் ஷானவாஸ் இருக்கார், இந்த இஸ்லாமியர் இருக்கார், அவர் இருக்காருன்னு அதெல்லாம் வந்து 1 2 விட்டுருங்க. ஓட் பேங்க் வந்து பறையர்களுடைய ஓட்டு வங்கி. அந்த பறையர்கள் ஓட்டு வங்கி எங்கே அதிகமாக இருக்குது? வட மாவட்டங்களில். வட மாவட்டங்களில் அதே மாதிரி வன்னியர்களும் அவர்களும் அதிகமாக கணிசமாக இருக்கிறார்கள். இப்போது சற்று முன் கிடைத்த தகவலின்படி வட மாவட்டத்தில் இவர்கள் இருவருக்குமே தாவேக ஒரு சவாலாக இருக்கிறது. அதாவது இவர்களுடைய வாக்குகளை தாவேக பிரிப்பதற்கான சூழ்நிலை தெரிகிறது. தாவேக எங்கெல்லாம் இது இப்படி அந்த பக்கத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறது இன்னும் கொஞ்சம் புரியும். தாவேக வந்து இந்த முறை என்னுடைய கணிப்பு வரக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் வந்து சென்னையில் கொஞ்சம் அவர்கள் வந்து ஒரு கணிசமான வாக்குகள் மட்டும் இல்லாமல் இடங்கள் பெறுவலாம். சென்னையில் 16 இடங்கள் இருக்குது. இந்த 16ல் ஒரு 3 4 வந்து தாவேக பெறுவதற்கான வாய்ப்பு. முக்கிய வேட்பாளர்கள் ஏதோ 3 4, அதில் யார் முக்கியம் எப்படியோ 3 4 இங்கே சென்னையில். அதை தவிர வட மாவட்டத்திலும் அவர்கள் வந்து சற்று, அதாவது வன்னியர்களை பொறுத்தவரை, ஏன்னா நம்ம அது பேசினாதான் இது அந்த மாவட்ட ரீதியாக பேச முடியும். பாமகவில் வந்து 18 நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். 18 குறைந்தபட்சம் 10 வெற்றி பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 10 அல்லது 12. அவங்களுடைய வேட்பாளரும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ஒற்றுமையாகவும் இருக்காங்க. ராமதாஸ் ஐயா தனியாக நிற்கிறாரு, அது ஒரு பெரிய ஒரு வித்தியாசத்தை பிளவால ஒன்றும் வரல. அங்கேயே அவர் ராமதாஸ் ஐயா உடம்பு சரியில்லைன்னு சொல்லி மயக்கம் போட்டு விழுந்தபோது ஸ்ரீகாந்தி அவர்கள் பொதுச் செயலாளராக அவருடைய அணியில் இருக்கிறவங்க வந்து ஜி.கே. மணி அவர்கள், அவர் தான் திமுகவோட போய் கூட்டணிலாம் பேசிட்டு வந்தார்.
கட்சி பிளவுபடுவதற்கு காரணமே அவர்தான் சொல்லி இதை வந்து வெளியில் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஸ்ரீகாந்தி அவர்களே வந்து வெளிப்படையாக அந்த மருத்துவமனையில் வைத்து உங்களால் தான் வந்து கட்சியை பிளவுபட்டது, இப்போ வந்து அவருடைய உடல்நலத்துக்கும் நீங்கள் வந்து ஆபத்தை உருகுன பிரச்சாரத்துக்கு அவரை கூப்பிடாதீங்க, வேண்டாம் அவர் பிரச்சாரத்துக்கு, வயதாகி விட்டது, உடல்நலம் அப்படின்னு சொன்னோம், கேட்கலன்னு சொல்லி சத்தம் போட்டு உடனடியாக அவர் அந்த இடத்த விட்டு காலி பண்ணி போயிட்டார் ஜி.கே. மணி. இது எதை காட்டுகிறது என்றால் அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு கிரிப்பு இல்லை. அதாவது அன்புமணிக்கு வந்து அந்த வன்னியர்களுடைய சப்போர்ட், அதாவது பாமக தொண்டர்களுடைய சப்போர்ட் இருக்கிறது. நம்ம முன்னாலேயே சொல்லிட்டு இருந்தோம் 80-20 இல்லை ஒரு 90-10 தான் இருக்கும்னு. அப்போ அது ஏறத்தாழ சரியாக தெரிகிறது. அப்படி வரும்பொழுது 18 சீட்டில் வந்து குறைந்தபட்சம் 10 வந்து பாமக ஜெயிக்கும், 10லிருந்து 12 ஜெயிக்கும். அப்போ வட மாவட்டங்களில் 10-12 அவங்க ஜெயிக்கிறாங்க. தாவேகாவும் அங்கே கணிசமான வாக்குகள் பெறுகிறது, சீட்டு எவ்வளோ வரும்னு தெரியல. அப்படின்னு சொன்னால் அப்போ விசிகா வந்து அவர்கள் எதிர்பார்த்த வழக்கமாக அவர்கள் வாங்கக்கூடிய வாக்குகள் இந்த முறை வராது. ஒருவேளை திரும்ப நின்று தான் ஜெயிச்சிருக்கலாமா சார்? அட்லீஸ்ட் அவராவது நிற்க விடலையே அவரை. கடைசி நிமிஷத்தில் கூப்பிட்டு மிரட்டியில் வந்து அவர் காட்டு மன்னார்கோவிலில் நிற்க விடாமல் காங்கிரஸில் யாரோ ஒருத்தர் இளைய பெருமாளுடைய மகன் அவரை கூப்பிட்டு நீங்கள் ஜோதிமணின்னு அவரே வந்து நான் காங்கிரஸில் சீட்டு கேட்டேன், எனக்கு கொடுக்கல, காங்கிரஸ்லேயே கொடுக்கல, இவங்க ஏன் கூப்பிட்டு கொடுக்குறாங்கன்னு தெரியலன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு வினோதமான நிகழ்வு ஏற்பட்டது இல்லையா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அப்போது விசிக, நான் திமுக கூட்டணியை பற்றி பேசுகிறேன், விசிகல 8, என்னை பொறுத்தவரை 8ல் 1 வந்ததாலே பெருசு. அதுவுமே நான் சந்தேகமாக தான் சொல்கிறேன். நம்ம யாரையுமே அப்படி முழுசாக வந்து இதுவாக நெகட்டிவாக சொல்ல வேணான்றதுக்காக மரியாதைக்காக அப்படி சொல்கிறேன். தேமுதிகல 10 நிற்கிறாங்க இல்லையா? விஜயபிரபாகரன் 50-50 சான்ஸு, பிரேமலதா விஜயகாந்தோடைய பையன், 50-50 சான்ஸு. ஜெயிப்பதற்கு 50%னா மார்ஜினலாக ஜெயிக்கலாம், ஜெயிக்காமலும் போகலாம். பாக்கி 9 வாஷ் அவுட். எது? தேமுதிக. ஏன் திமுகவுடன் கூட்டணி வைத்தது ஒரு மிகப்பெரிய மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தேமுதிக ஓட்டு போடுற, இது வரைக்கும் ஓட்டு போடுற விஜயகாந்துக்காக ஓட்டு போடுவார்கள், விஜயகாந்தை மனதில் வைத்து தான். பிரேமலதாவுக்காக ஓட்டு போடுபவர்கள் என்பவர்கள் இருப்ப வாய்ப்பில்லை. விஜயகாந்துடைய ரசிகர்கள் இன்னும் அவரை மனதில் வைத்திருப்பவர்கள் தான். அவர்களுக்கு பிரேமலதா அங்கே 2 மாதத்துக்கு முன்னால் ஒன்று பேசுனது, இப்போ வந்து பேசுனது, இதெல்லாம் வந்து அவங்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பொதுமக்கள் அவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு நிச்சயமாக வாய்ப்பே இல்லை. அந்த 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 ஒப்பீனியனே வந்து மாறி போச்சு. அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு இப்போது அது முடிச்சு. காங்கிரஸில் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், 28ல் 2 அல்லது 3 தான் காங்கிரஸ் ஜெயிக்கும். இப்போது காங்கிரஸில் ஒரு 25, நான் வந்து அதாவது தோற்கக்கூடிய தொகுதிகள் 25, இதில் வந்து 8ல் 7ன்னு வச்சுங்க, 1வது விட்டுருவோம் பாவம் அவருக்கு, விசிகாவுக்கு. அதில் ஒரு 7 இவங்க. அதுக்கப்புறம் பிரேமலதால ஒரு 10ல் 1 ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுங்க. ஒரு மரியாதைக்காக கொடுப்பணும், அதுவும் தெரியாது, சந்தேகம்தான். ஆனால் வந்து 9. இதுவே உங்களுக்கு எவ்வளோ சீட் ஆயிடுச்சு? கிட்டத்தட்ட 41 சீட் ஆயிடுச்சு. 5 தொகுதியில் என்னமோ முஸ்லீம்கள் அந்த சின்ன சின்ன கட்சிகள் நிற்கிறாங்க. அதில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் 1 சீட் ஜெயிப்பாங்க, பாக்கி ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. இதை நீங்கள் கணக்கு பண்ணாலே உங்களுக்கு 50 சீட்டுக்கு மேலே திமுக கூட்டணியில் வந்து வெற்றி வாய்ப்பு இல்லாத சூழ்நிலை வந்து காணப்படுகிறது. கண்டிப்பாக மிச்சம்தான் இருக்குது. இதில் இந்த எதிர்ப்பலைகள் 30 இடத்துல வந்து அமைச்சர்கள், தூத்துக்குடியில் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள்லாம் வந்து விரட்டி எடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அனிதா ராதாகிருஷ்ணன், கனிமொழி அவர்களே வந்து கீதா ஜீவன். அதுக்கப்புறம் முதலமைச்சர் போன இடத்துல வந்து விவசாயிகள் கருப்பு கொடி காட்டி ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறார்கள். அந்த PR பாண்டியன், அந்த விவசாய சங்க கூட்டமைப்பு, அவங்க வந்து இதுவரை நிகழாத ஒன்று. தமிழ்நாட்டில் வந்து அதுவும் தேர்தல் சமயத்தில் முதலமைச்சருக்கு கருப்பு கொடி என்பது வந்து, அதாவது வருத்தங்கள் இருந்தால் கூட காவல்துறையை மீறி அப்படி நிகழ்வுது அப்படின்னா திடீர்னு அவர்கள் வந்து அதை வந்து திட்டமிட்டு செய்திருக்க வேண்டும். யாரோ ஒருத்தர் 2 பேர் கருப்பு கொடி காட்டினாங்க, அந்த மாதிரி வந்து ஒரு கட்சி பாட்டுறது அப்படி இல்லை. வழிமறித்து சாலை மறியல் செய்து கருப்பு கொடி காட்டி இருக்கிறார்கள். அப்போது இதெல்லாம் பார்க்கும் பொழுது, அதான் நான் உங்களுக்கு சொன்னேன், திமுக அணி இந்த முறை மறுபடியும்
திமுக கூட்டணியோ திமுகவோ ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக உள்ளது. இப்போ அதிமுக போயிட்டோம்னா பாமக பற்றி பேசியிருந்தீங்க. ஆமாம், நான் வர்றேன், அந்த அதிமுக பக்கம் வர்றேன். அதிமுகவில் வந்து நீங்கள் வந்து பாமக 18 ஒரு 10 அல்லது 12 ஜெயிப்பதற்கு வாய்ப்பு. ஏன்னா வேட்பாளர்கள் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. வன்னியர்கள் பாமக தொண்டர்களுடைய வாக்கு பெரும்பாலும் அன்புமணியை ஒட்டி இருப்பதனால அது சொல்லிட்டோம் நம்ம. இதை தவிர வேறு யார் நிற்கிறாங்கன்னா பாஜக நிற்குது. பாஜக வந்து 27. நான் சொல்லும்போது உங்களுக்கு வந்து என்னங்க சார் நீங்கள் வந்து எல்லாருக்குமே இப்படியே சொல்கிறீங்க அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு 2லேருந்து 4 தொகுதி தான் ஜெயிப்பாங்க. ஏன் சார் அண்ணாமலை எதிர்ப்பா? அண்ணாமலைக்கு கொடுக்காதது ஒன்று. அப்போ அண்ணாமலையோட தொண்டர்கள் என்னதான் அண்ணாமலை வந்து பிரச்சாரம் பண்ணாலும் ஓட்டல. 2வது பாஜக ஜெயிக்கக்கூடிய தொகுதி அவர்கள் கேட்டது வந்து கோயில் நகரங்களாக கேட்டார்கள். கோயில்கள் அமைந்த நகர அந்த தொகுதிகளாக கேட்டார்கள். சென்னையில் 3 தொகுதி கேட்டாங்க. அவங்களுக்கு 1 மயிலாப்பூர் மட்டும்தான் தமிழ் இசைக்காக கொடுத்தாங்க. கோவையில் கொங்கு பகுதியில் கொஞ்சம் 4 தொகுதிகள் கேட்டாங்க. வானதி சீனிவாசன் அவர்களுக்காக 1 தொகுதி கொடுத்தாங்க. துரதிருஷ்டவசமாக அவர்களுக்கு உடல் சரியில்லாமல் ஐசியூவில் படுத்துருக்காங்க. அவர்களுக்காக அண்ணாமலை தான் போய் பிரச்சாரம் பண்ணுறாரு. அதை தாண்டி எவ்வளோ தூரம், ஏன்னா பிரச்சாரம் பண்ணுறதுன்றது ஒன்று. 2வது சரி அவங்க உடம்பு முடியல அப்படின்னு சொல்லி சில பேர் அப்படி டப்புன்னு மாறி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அக்காவுக்கு உடம்பு முடியல, வேற யாருக்காவது போட்டுருவோமே அவங்களால அப்படின்னு. ஸோ இப்படி கணக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய கணக்கில் நிச்சயமாக வந்து பாஜகவுடைய வெற்றினா நாகர்கோவில் எம்ஆர் காந்தி. ஏனென்றால் அவர் வந்து வாழும் காமராஜர் என்று அறியப்படுபவர். எளிமையாக ஒரு சைக்கிளில் போயிட்டு வந்துட்டு அந்த மாதிரி ஒரு எளிமையாக இருக்கக்கூடியவர், நேர்மைக்கு பெயர் பெற்றவர், நேர்மை எளிமை உள்ளவர். ஸோ அவர் ஜெயிப்பார். அதை தவிர வந்து திருப்பூரில் தங்கராஜ் என்ற ஒருவர், அவர் வந்து ஜெயிப்பார் என்று எனக்கு வர தகவல்கள் சொல்லுது. ராசிபுரத்தில் ஜெயிக்கலாம் என்று சொல்கிறார்கள். அது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. ஸோ என்னுடைய கணக்கில் பாஜக வந்து 2 அல்லது அதிகபட்சமாக 4 தொகுதிகளில் ஜெயிப்பாங்க. இவங்க உங்களுக்கு நம்ம பாமக பற்றி பேசிட்டோம். அதிமுக வரைக்கும் அவங்க வரைக்குமே 105லிருந்து 120 சீட்டு வரைக்கும் தனிப்பட்ட முறையில் ஜெயிப்பார்கள் என்பது தற்போது வரும் தகவல்கள். ஏதாவது ஆளும் கட்சியினுடைய எதிர்ப்புகள் எதிர்ப்பு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆளும், அது திமுக எதிர்ப்பலை என்றால் அது முதலில் வந்து அதிமுக. ஏன்னா அந்த பெரிய கட்சிகள் என்று வரும்பொழுது திமுக அதிமுக தான். நீங்கள் நாம் தமிழர் விஜய் கட்சியெல்லாம் இருக்குன்னா கூட அது 2வது திமுகவுக்கான வாய்ப்புகள் இன்னும் குறைய போகுதுங்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து கமலஹாசன் இன்னைக்கு பேசுகிறாருன்னு நினைக்கிறேன். எங்கேயோ திமுகவோ பிரச்சாரம், அதனால் கொஞ்சம் குறையலாம். அவர் என்ன பேசுகிறாருன்னு கடைசி வரைக்கும் புரியாமல் போய் அதனால் ஒன்று. இப்பொழுது சற்று முன் நான் இங்கே வரத்துக்கு முன்னால் பார்த்தேன் தொலைக்காட்சியில் RS பாரதி அவர்கள், திமுக தலைவர், அவர் வந்து தலைவர்களில் ஒருவர், அவர் என்ன சொல்கிறாருன்னா ராகுலும் இவரும் ஸ்டாலினும் முதல்வரும் அதாவது சேர்ந்து பிரச்சாரம் செய்வதற்கு வாய்ப்பில்லை, தனித்தனியாக பிரச்சாரத்தில் ஈடுபடுவார்கள், சந்தித்து கொள்ள கூட மாட்டார்கள் அறிவிச்சிட்டாரு. ஏற்கனவே பாண்டிச்சேரியில் வந்து 4 தெரு தள்ளி அவர் அங்கே பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு, இவர் இங்கே பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு. முதல்வர் அவர்கள் வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் சந்திச்சோம்னா அரசியல் ரீதியாக அது ஒரு முக்கியத்துவம் பெறும். ஏன்னா அந்த சுமூகம் ஆகல அந்த உறவு, இவங்க அந்த வருத்தம், அந்த கசப்பு அப்படியே தெரிகிறது. அது ஒரு ராகுல் பக்கத்தில். ஏன்னு கேட்டால் ராகுல் வந்து திமுகவுடன் இந்த முறை கூட்டணி சேர்வதை விரும்பவில்லை. அவருடைய ஆட்கள் தான் சோடங்கர், அந்த பிரவீன் சக்கரவர்த்தி நேற்று கூட டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் நேற்றுக்கே இன்றைக்கி பெருசாக வந்து எழுதியிருக்காரு. அவர் தான் அந்த இதையும் சொன்னது. அங்கே தலைவாழை விருந்தே கொடுத்தாங்க தாவேக்கால, இங்கே சின்ன தோசையை கொடுத்து எங்களை வந்து மலைக்கு போட்டாங்க தலைமையில் அப்படின்னு. ஸோ அந்த அந்த எண்ணமும் கருத்தோட்டமும் கீழே வந்து எதிரொலிச்சதுன்னா அது திமுகவுக்கும் பாதிப்பு, காங்கிரஸுக்கும் சேர்த்து பாதிப்பு. திமுக காங்கிரஸுக்கு ஒத்துழைக்காது, காங்கிரஸ் திமுகவுக்கு ஒத்துழைக்காது. அப்போ அந்த பரஸ்பர பிரச்சனைகள். நிர்வாகிகள் தொண்டர்களும் அப்படித்தானே சார் இருப்பாங்க, அப்படித்தானே இருப்பாங்க. அந்த கசப்பு, இந்த தடவை திமுக நம்மளை வந்து இந்த மாதிரி அவமானப்படுத்தினதுக்கு விடக்கூடாது அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சோம்னா திமுக என்ன நினைப்பான், நம்மளை வச்சு தான் காங்கிரஸ்காரெல்லாம் ஜெயிக்கிறான், இந்த தடவை அவனுக்கு பண்ணக்கூடாது. மொத்தம் இது வந்து ஒரு தவளை ஒரு தவளை இன்னொரு தவளை காலை பிடிச்சி இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. ஸோ இந்த வகையில் பார்த்தீங்கன்னா அதிமுக 105லிருந்து ஒரு 125
அந்த மார்ஜினில் வரக்கூடிய தனிப்பெரும்பான்மை பெறக்கூடிய அதை ஒட்டி வருவார்கள். 118 வாங்கணும், 105லேருந்து 125க்குள்ளே வாங்குவாங்கன்றது என்னுடைய கணக்கு. இந்த மற்ற கட்சிகள் பாமக, தினகரன், பாஜக, தினகரன் வந்து 12ல் நிற்கிறார்னு நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை, 12 ஞாபகம். 4 நிச்சயமாக ஜெயிப்பார். சசிகலா அவர்கள் வந்து அதாவது வாக்கை சில இடங்களில் வந்து பிரிப்பாரே தவிர அவர் ஒரு இடத்தில் கூட சசிகலாவுடைய புதிய கட்சி வந்து வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை. அதுவும் அந்த சமூகத்தினுடைய வாக்குகள் தான், அதுவும் சில இடங்களில் தான் பிரிப்பாங்க. திமுகவில் என்ன பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ்ஸே இதனால பாதிப்பு வராது சார் அதிமுக அவங்க வாக்கு பிரிக்கிறதா? இல்லை, அதனால தான் சொல்கிறேன். அமமுக வந்து 12ல் 4 தான் ஜெயிப்பாங்கன்றது காரணம் சசிகலா சில இடங்களில் சேதப்படுத்துவது தான். அப்படி சேதப்படுத்தாமல் இருந்தால் இந்த 4 6ஆவோ 7ஆவோ 8ஆவோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். இன்னொன்னு இபிஎஸ் உடன் இவர் கூட்டணி வச்சதும் ஒரு வகையில சர்ச்சை இல்லை சார், அது கடைசி நிமிஷத்துல எதிர்ப்பாக தொடங்கியதுதானே சார். ஒரு ரொம்ப கசப்பா இருந்து ஒரு விமர்சனம் பண்ணிக்கிட்டு கடைசி நிமிஷத்துல ஒன்னா சேர்ந்துட்டாங்க. ஆனா ஒரு விஷயத்துல என்னன்னா, இப்போ ஒரே சமயத்துல எடப்பாடி அவர்கள் தலைமையில் சொல்லி கொஞ்சம் அந்த ஒற்றுமையை, அது உண்மையான ஒற்றுமையோ தேர்தலுக்கான ஒற்றுமையோ அதை வந்து காட்டிக்கொள்கிறார்கள். அதுதான் சொன்னால் 4 ஜெயிக்கிறது. இந்த 4 ஜெயிப்பதற்கு காரணமே இந்த ஒற்றுமையை காண்பிப்பது தான். சசிகலா அவர்கள் இடையில் வந்து இந்த சேதப்படுத்தாமல் இருந்தால் இன்னொரு 2 வாய்ப்பு இருக்கலாம். அந்த சேதப்படுத்தக்கூடிய அளவில் தான் சசிகலாவுடைய இது இருக்குமே தவிர அவர்கள் வந்து ஒரு இடத்துல கூட வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. இப்போ உங்களுக்கு அதிமுக பக்கம் வேற மேஜராக வந்து சிறு கட்சிகள் இருக்குது. அதெல்லாம் இப்போ இந்த ஐஜேகேன்னு வருது. அதெல்லாம் வந்து அந்த வேட்பாளருடைய பலத்தினால வரக்கூடியது. அவர் பாரிவேந்தர் இருக்காருன்னா அவர் வந்து எஸ்ஆர்எம், அவருடைய பலம், பணபலம், அவருடைய செல்வாக்கு, சாதி ரீதியான பலம், அவர் நீதி கட்சி சண்முகம், இந்த மாதிரி வரக்கூடியது அவர் 2 3 அதை நான் வந்து கணக்கில் எடுத்துக்கல. ஏன்னா அது வந்து ஒன்றுன்னா மொத்தமாக எல்லாம் சேர்த்தாலே 4 5 தான் வரும். அந்த வகையில் ஒரு மொத்தமாக வந்து அதிமுக கூட்டணி வந்து ஒரு 140லேருந்து 150 இடங்கள் பெறும், அதிமுக உட்பட. இல்லை, அதிமுக 105லிருந்து அந்த 120 அந்த ரேஞ்சுக்குள்ளே வரும். இதுதான் வந்து இப்போ வரக்கூடியது. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவேக்கா, அதான் சொன்னேன், தென் மாவட்டங்களில் தேவைக்கா பெருசாக எங்கேயும் இல்லை, வாஷ் அவுட் ஆயிடுவாங்க. இப்போ ஒன்றும் எங்கேயும் பெருசாக வந்து வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. சென்னையும் வட மாவட்டங்களில் வந்து எப்படி வரப்போகுதுன்னு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஆனால் வந்து தாவேக்கா வந்து பெரிதாக வந்து இடங்கள் பெறாது. இல்லை, டஃப்னு சொல்கிறீங்களே சார், எந்தெந்த கூட்டணியுடன் டஃப்பாக இருக்கும்? டிவிகே விசஸ் அப்படின்ற வந்து இல்லைங்க, அவங்களுடைய வாக்குகள் யாருக்கிட்ட பிரிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய கருத்து தாவேக்கா 50% வந்து அவர்களுடைய வாக்குகள் வந்து திமுக கூட்டணியிலிருந்து பிரியும். ஒரு 20% வந்து அதிமுக கூட்டணி, 20-25% அதிமுக கூட்டணியிலிருந்து பிரியும். அவர்களுக்காக விழுவது ஒரு 25% இருக்கும். அது அவர்களுடைய தொண்டர்கள், இளைஞர்கள், அவருடைய ரசிகர்கள். இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா வட மாவட்டத்தில் கொஞ்சம் எவ்வளவு சீட்டுன்றது சொல்றது கஷ்டம். சென்னையில் நான் தான் சொல்லிட்டேன் 3-4 சீட்டு வந்து அவங்க ஜெயிப்பாங்க. 233ல எத்தனை ஜெயிப்பாங்க சார்? உங்களுக்கு வட மாவட்டத்தில் குறைந்தபட்சம் அவங்க வந்து ஒரு 4-5 இடங்கள் பெற்றால் மொத்தமாக ஒரு 7-8 இடங்களில் ஒரு சிங்கிள் டிஜிட்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த இடத்துல ஜெயிக்கலாம். வேறு எங்கேயும் வந்து உங்களுக்கு வந்து வெளியில் வந்து தென் மாவட்டங்களில் இல்லை, கொங்கு பகுதியிலையும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் வாய்ப்பு இல்லை. அங்கெல்லாம் சமூக ரீதியான ஓட்டுகள் தானே சார் இருக்கு. அதனால சொல்கிறேன், இங்கேயே முக்குளத்தோர், அங்கே வந்து வெள்ளாள கவுண்டர் இப்படி வருது. அப்புறம் தேவேந்திர குல வேளாளர் இந்த தடவை புதிய தமிழ் கிருஷ்ணசாமி இந்த பக்கம் வெளியே போயிட்டார், தனியாக நிற்கிறாரு. ஜான் பாண்டியன் மட்டும்தான் அதிமுக நிற்கிறாரு. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இப்படி ஒரு இது வருது. நாம் தமிழர்கள் வந்து என்னுடைய கணக்கில் ஒரு 4 சீட்டு வரும்னு நினைக்கிறேன், சீமான் உட்பட. இது என்னுடைய எதிர்பார்ப்பு, கணிப்பு. இப்போ பல இடங்கள்ல 2வது இடம் அந்த மாதிரி வருவதற்கு வாய்ப்பு இருக்கா சார்? ஏன்னா போன தேர்தல்ல, பாராளுமன்ற தேர்தல்ல அதுதான் 2வது இடம் வந்தது. இல்ல, அப்படி அதாவது 234ல குறைந்தபட்சம் ஒரு 20-30 தொகுதிகளில் வந்து நாம் தமிழர் வந்து 2வதும், ஒரு 40-50 தொகுதிகளில் வந்து 3வதும் வந்தாலே அது வந்து ஜனநாயகத்தில் பெறக்கூடிய ஒரு என்ன சொல்றது, ஒரு அடுத்தபடி வெற்றின்னு தான். கண்டிப்பா எந்த காலத்திலையும் நானும் சொல்லலை, எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானும் வந்து நாங்கள் வந்து
234 118 சீட்டு பெற்று நாங்கள் ஆட்சியில் அமர்வோம் என்று சொன்னதாக தெரியவில்லை. நானும் வந்து அப்படி ஒரு கணிப்பை எங்கேயும் சொல்லலை. இந்த 8% வாக்குங்கிறது 10 ஆகுமா 12 ஆகுமா, அதை விட முக்கியமா அது எங்க வந்து சீட்டா கன்வெர்ட் ஆகும், அதுதான் நம்ம பேசுவோம். இதுதான் வந்து என்னுடைய கணிப்பு இப்பொழுது உள்ள இதுல வந்து திமுக வந்து நான் சொன்ன மாதிரி அந்த 60 சீட்டு அவர்கள் வரைக்குமே தனியாக. தொங்கு சட்டசபைக்கு அதிக வாய்ப்பு இல்லை. என்னை பொறுத்தவரை தொங்கு சட்டசபைன்னு வர்ற அளவுக்கு அவ்வளவு மோசமாக போகாது. ஏன்னா அதிமுக வந்து ஒரு 105 வாங்கிட்டாங்கன்னா கூட பாக்கி ஒரு 13ன்னா இந்த கூட்டணி கட்சிகள்லாம் அதெல்லாம் சேர்த்து வந்துடுவாங்க. எங்கேயாவது 1-2 சுயேட்சைகள் வந்து மீறி, அதாவது ஒரு கட்சியில் கொடுக்கல சீட்டுன்னு சொல்லிட்டு எதிர்த்து நிற்பான், நான் சொன்ன மாதிரி சுயேட்சை அந்த மாதிரி அதெல்லாம் சேர்த்து வந்துடுவாங்க. இல்லை அவங்களே ஒரு 120 வாங்கிட்டாங்கன்னா அந்த ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்துடுறாங்க. ஸோ இதுதான் இன்றைய சூழ்நிலையாக இருக்கிறது. எனக்கு கிடைக்கக்கூடிய சில உளவு தகவல்கள், நான் சொல்ற உளவுன்னு சொல்றது வந்து உளவுத்துறை ரிப்போர்ட்டுகள் மட்டும் இல்லாமல் ஆங்காங்கு உள்ள உளவு தகவல்கள். அரசியல் பத்திரிகை நடத்துறவங்க நாங்கள் வந்து பொதுவாக இந்த மாதிரி தகவல்கள் சேகரித்து எந்த சோர்ஸில் கேட்டால் ஓரளவுக்கு சரியாக இருக்கும்னு 100% வந்து யாருமே வந்து கடவுள் இல்லை கணிப்பதற்கு. எவ்வளவு தூரம் அதிகமாக இருக்குன்னு இப்போ இதற்கு முன்னால் உள்ள தேர்தல்கள் நான் தமிழக அரசியல் பத்திரிகை நடத்திய போது அதிகபட்சமாக திமுக அதிமுக தலைமை இரண்டுமே 2016 என்னை கூப்பிட்டு கேட்டாங்க, 93% வந்து தொகுதி வாரியாக நீங்கள் சொன்ன கணிப்பு வெளியிட்டது வந்து பொருந்தி இருக்கிறதே, எங்களுடைய கட்சியுடைய இவங்க ஐடிவிங்க உள்ள அப்போதான் அந்த ஐடிவிங்கெல்லாம் ஆரம்பம், இந்த 2016க்கு அப்புறம் தான் வந்தது. அவங்கெல்லாம் வந்து போட்டது கூட ஒரு 70-75% தான் வந்து மேட்ச் ஆகிருக்கு. உங்களுக்கு வந்து கணக்கு பண்ணி பார்த்தா 93%. எப்படி உங்களுக்கு யார் மூலமாக நீங்கள் வந்து இந்த ஏஜென்சி யார் மூலமாக? ஒரு ஏஜென்சியும் இல்லை, ஒரு சில கணக்குகள், ஏதோ கணக்குகள் சரியாக அமைந்தன அவ்வளோதானே தவிர அது வந்து நான் வந்து இல்லை நான் வந்து அப்படி இப்படின்னு தான் ஒன்று. ஸோ எதற்காக சொல்கிறேன்னா இது வந்து நம்ம 100% வந்து இப்படி தான் சொல்ல முடியாது. ஆனால் இந்த ட்ரெண்ட் வந்து இப்படி தான் போயிட்டு இருக்கு. சரிங்க, நம்ம 105ன்னு பேசுகிற இடத்துல அது வந்து 100 ஆகலாம், 110 ஆகலாம், 8ன்னு சொல்ற இடத்துல வந்து அது 10 ஆகலாம், இல்லை 6 ஆகலாம், யாருக்கு சொன்னாலும் சரி. இதுதான் வரக்கூடியது. என்ன இந்த தடவை வந்து தமிழ்நாட்டில் வந்து தேசிய கட்சிகள் இப்போ மிக பெரிதாக, காங்கிரஸ் பாஜக இரண்டுமே மிக பெரிதாக, இவங்க 28 இவங்க 27 ஏறத்தாழ சமமான ஒரு தொகுதிகள் இருந்து சில 2 பேருமே வந்து இந்த 2 அல்லது 4 சீட்டுகளுக்கு மேலே வாங்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு உள்ள கள நிலைமை. இதை தாண்டி தாவேகா வந்து சென்னை வட மாவட்டங்களில் 20% வாக்கு வங்கியை தாண்டுவார்கள். இதை மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டீங்க. தென் மாவட்டங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா 8 அந்த சிங்கிள் டிஜிட் தான் கொங்கு பகுதியிலெல்லாம். அப்படி பார்க்க போனால் உங்களுக்கு வந்து சராசரி வரும்போது உங்களுக்கு வந்து 15 கீழே வந்துடும். 1.5 வருஷமாக நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நம்ம சேனல்லையும் சேர்த்து 8லிருந்து 12% விஜய் வந்து ஓட்டு வாங்குவார்னு. இப்போ நான் சொல்வதை பார்த்தா இந்த சராசரி சென்னையில் 22% வாங்கலாம், வட மாவட்டங்களில் 18% வாங்கலாம், எங்கேயோ 8% வாங்குறாங்கன்னா அது சராசரி 15 வந்துடும்ல. அந்த இந்த நிலை தான் இன்று வந்து இருக்கிறது. அடுத்த 4 நாளில் மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய மாற்றங்கள் வந்து நிகழ்வதற்கு வாய்ப்பு இல்லை. ஆமாம், இப்போது பாராளுமன்றம் நடக்கிறது, மறுவரையறையெல்லாம், பட் அதெல்லாம் வந்து இந்த தேர்தலில் வந்து பெருசாக எந்த விதத்திலும் எதிரொலிக்காது என்பதுதான் என்னுடைய கணிப்பு. இதை தாண்டி மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு, அதனால பொறுத்திருந்து பார்ப்போம். கண்டிப்பா சார், நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.